Hi everyone, welcome to the class. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசனிங் செட் 1 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாமே நமக்கு நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ சிஹெச்எஸ்எல், அப்புறம் என்டிஎஸ், அப்புறம் சிஜிஎல் அண்ட் தென் ஸ்டெனோ, இப்படி வந்து கண்டினியூஸாக எஸ்எஸ்சியில் வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம இப்போலேருந்தே அதுக்கு ப்ராக்டிஸ் கிளாஸஸ் நம்ம பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா இந்த எல்லா எக்ஸாமுக்குமே ஆக்சுவலி சிமிலர் சப்ஜெக்ட் ரொம்ப சிமிலர் தான். இந்த லெவல் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த இப்போலேருந்தே நீங்கள் அதுக்கான ப்ராக்டிஸ் இப்போலேருந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுறதா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ ரீசனிங்கில் செட் 1 இன்னைக்கு பார்க்கலாம். கொஷின் பாருங்க. Select the number that can replace the question mark in the following series. Actually இதுதான் question. 60, 80, 64, 70, 68, 60, question mark 70. இந்த question markல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, பாருங்க. இங்கே 60 இருக்கு அண்ட் தென் 80 இருக்கு அண்ட் தென் 64 இருக்கு. ஆக்சுவலி ரீசனிங் அப்படின்னா என்ன கைஸ்? ரீசனிங் ஈக்குவல் டு லாஜிக்ஸ். ரீசனிங் ஈக்குவல் டு லாஜிக்ஸ். அங்கே என்ன லாஜிக் அந்த கொஷினில் அப்ளை பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து அந்த ஃபார்ம் ஆயிருக்கு, என்ன லாஜிக்கில் அந்த கொஷின் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே ஆன்சர் வந்து 99% கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஓகேவா? ஸோ லாஜிக்ஸ் ஈக்குவல் டு ரீசனிங். இங்கே எந்த லாஜிக் அப்ளை ஆகிருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் த திங். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 60 இருக்குது, 80 இருக்குது, 64 இருக்குது, 70, 68, 60 இது எல்லாமே எப்படி இருக்குது? ஈவன் நம்பராக இருக்குது. பட் இது 60 அண்ட் தென் ரைஸ் ஆகுது அண்ட் தென் லெஸ் ஆகுது அண்ட் தென் ரைஸ் ஆகுது அண்ட் தென் லெஸ் அது மாதிரி போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 60, இங்கே 64, இங்கே 68, இங்கே சம்திங், இங்கே 80, இங்கே 87, இங்கே 60, இங்கே 50. ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சுவலி இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா 60 plus 4 64, 64 plus 4 68. ஓகேவா? அண்ட் தென் 68 plus 4 என்ன வருமோ அதுதான். ஸோ இப்போ இங்கே 80 minus 10. ஓகேவா? 70 minus 10, 60 minus 10. அப்போ டெஃபினட்டாக இதே லாஜிக் தான் இங்கே அப்படியே ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ 68 plus 4 72. ஸோ 72 இஸ் த ரைட் ஆப்ஷன். அந்த லாஜிக் என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த கொஷின் வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இந்த லெவலில் தான் இந்த ரீசனிங் எல்லாமே இருக்கும். இது சிஹெச்எஸ்எல்ல கேட்ட கொஷின். ஸோ இந்த லெவலில் தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. Refer to the following letter, number and symbol series and answer the question. ஓகே, என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? If all the alphabets are dropped from the series, which of the following will be 8 from the left? ஓகே, இதில் வந்துட்டு எல்லா ஆல்ஃபபெட்டையும் ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து 8th என்னவா இருக்கும்? லெஃப்ட் எங்கே இருக்குது? திஸ் இஸ் த லெஃப்ட் அண்ட் திஸ் இஸ் த ரைட். ஓகே, ஸோ அப்புறம் இந்த சைட்லேருந்து தான் பார்க்கணும். எல்லா ஆல்ஃபபெட்ஸையும் நம்ம ட்ராப் பண்ணிட்டோம்னா இப்போ எது வரும்னு பாருங்கள். ஸோ நம்ம அப்படியே என்ன பண்ணிடலாம், ஆல்ஃபபெட்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7, சரி இது வராது. 1 2 3 4 5 6 7 8 and this is the 8th one. So 2 is the right answer. B is the option. ஓகேவா? ஸோ நீங்கள் இதுக்காக உட்காந்து மறுபடியும் அதை எழுதி அந்த லெட்டர்ஸ் இல்லாமல் மறுபடியும் எழுதிட்டு அதுக்கப்புறம் கவுண்ட் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாமில் ரொம்ப டைம் ஆகிடும். ஓகேவா? நம்ம அப்படியே கண்ணிலே ஆன்சர் பண்ணணும், மைண்ட்லேயே ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் 2. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஆக்சுவலி கொஷின் எப்படி இருக்குன்னா 4:80 and then is 2 ப்ரொப்போர்ஷன். இது வந்து ப்ரொப்போர்ஷன், இது வந்து is2. ஓகேவா? 6:dash. அதாவது இது ரெண்டுத்துக்கும் ஒரு லாஜிக் அப்ளை ஆகியிருக்குல்ல, அது மாதிரி இதுக்கு என்ன லாஜிக் அப்ளை ஆகிருக்கு? திஸ் இஸ் is2, திஸ் இஸ் ப்ரொப்போர்ஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு அப்ளை ஆன லாஜிக் மாதிரி அதுக்கு என்ன லாஜிக் அப்ளை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா
இதுக்கு என்ன லாஜிக்? இது எப்படி பார்த்தாலும் ஸ்கொயரோ கியூபோ ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தான் வந்து 4 வந்து 80க்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 கியூப் என்ன வருது? 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4. 4 4s are 16, 16 4s are 64. ஓகேவா? ஸோ அப்போ இன்னுமே தேவைப்படுது. 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 16. Then 64 then 64 plus 16 60 70 80 வந்துருச்சா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? 4 cube minus 4 square இதுதான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? 4 cube sorry 4 cube sorry 4 cube plus 4 square 4 cube plus 4 square இந்த லாஜிக் தான் அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன லாஜிக் அப்ளை ஆகிருக்கோ டெஃபினட்டாக அதே லாஜிக் தான் இங்கேயே அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள் 6 cube என்ன? 6 into 6 into 6. 6 6 are 36, 36 6 are then இங்கே 6 squares. 6 into 6. ஓகேவா? Six into 6, 6 6 are 36, 36 6 are 216. ஓகேவா? So 216 plus 36 என்ன? 252. 252 is the right answer. ஓகேவா? ஸோ இங்கே அப்ளை ஆனால் அதே லாஜிக் தான் இங்கே அப்ளை ஆகிருக்கு. 4 cube plus 4 square இங்கே வந்து 6 cube plus 6 square. ஓகேவா? ஸோ the answer is 252. next one பாருங்க. next one பாருங்க. syllogism. All beds are soft seats. All beds are soft seats. இது bed, இது sorry sofa seats. All beds are sofa seats. Sofa sets. I'm sorry guys. All beds are sofa sets. All beds are sofa sets. Okay, ma'am. Next, some sofa sets are mattresses. Some sofa sets are mattresses. Okay, ma'am. So conclusion பாருங்க. Some sofa set are beds. Some sofa இதுல வந்து இது எல்லாமே என்ன? சோஃபா. இதுல வந்து என்ன? கொஞ்சம் தான் வந்து இந்த பெட் இருக்கு. ஆமா, என்ன இருக்குதோ அதாங்க சொல்லியிருக்காங்க. சம் சோஃபா செட் ஆர் சோஃபால கொஞ்சம் வந்து பெட் இருக்கு. ஆமா, கரெக்ட் தான், பெட் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் மேட்ரஸஸ் ஆர் சோஃபா செட்ஸ். மேட்ரஸ் வந்து என்ன? இது ஃபுல்லாவே இருக்கு. ஸோ இந்த சோஃபால பாதி தான் கொஞ்சம் வந்து இந்த மேட்ரஸ் இருக்கு. ஸோ அப்போ கரெக்ட் தான். சம் மேட்ரஸ்ல வந்து சோஃபாவும் இருக்கு. ஓகேவா? ஸோ போத் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். Both follows. ஓகேவா? So some sofa set or beds அதுவும் கரெக்ட் தான். Some mattresses or sofa sets அதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? next பாருங்க. next one. In a certain code language, coding decoding. In a certain code language, typical is written as 93. Typical is written as 93 and frame is written as 48. Frame is written as 48. How will sensor be written in that language? So typical எப்படி 93 ஆச்சு பாருங்க. typical t க்கு என்ன? t 20, y 25, p 16, I 9, c 3, a 1, l is 12. So இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வருது? 20, 40, 50, 60, 70, 75, 8, 75, 80, 86. 85, 86. ஓகேவா? 86. 86 தான் இங்கே வருது. நம்ம இங்கே ஆனால் 93ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரேம், FRAME. ஃப்ரேம். ஃப்ரேம்க்கு என்ன வருது பாருங்க. ஃப்ரேம் எஃப்க்கு என்ன வரும்? 6, ஆருக்கு 18,
ஏக்கு 1, எம்க்கு வந்து 13, ஈக்கு வந்து 5. ஸோ இங்கே எத்தனை வருது? ஸோ இதுக்கு என்ன வருது? 43. பட் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 48ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் இப்போ 86லேருந்து 93க்கு எப்படி போகணும்? 43லேருந்து 48க்கு எப்படி போகணும் பாருங்கள். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வேர்ட்ஸ் டோட்டல் வேர்ட்ஸ் என்ன? 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஸோ இப்போ இது கூட ஆட் பண்ணால் 93. ஃப்ரேம் பாருங்க 1 2 3 4 5. ஸோ ப்ளஸ் 5 ஆட் பண்ணால் 48. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் சென்சாருக்கும் நம்ம அப்ளை பண்ணணும். சென்சாருக்கு என்ன வரும் பாருங்க? சென்சார். எஸ்க்கு என்ன வருது? 19 5. எண்ணுக்கு 14, அகன் எஸ்க்கு 19, ஓக்கு 15, ஆருக்கு 18. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 90. ஓகேவா? ஸோ ஸோ இதை ஆட் பண்ணோம்ல 1 2 3 4 5 6. இதே ஆட் பண்ணோம் அப்படின்னா 96. 96 is the answer. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த வேர்டுக்கான நம்பர் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணிட்டு அந்த வேர்ட் டோட்டலி எத்தனை வேர்ட்ஸ் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்றதையும் ஆட் பண்ணி அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ, எந்த லாஜிக்ல அந்த நம்பர் கிரியேட் பண்ணியிருக்காங்களோ சேம் அதே லாஜிக்ல தான் நம்மளும் என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. Which option represents the correct order of the given words as they would appear in the English dictionary? Actually இங்க வந்துட்டு என்ன இந்த ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை வந்து டிக்ஷனரியில எந்த ஆர்டர்ல இருக்குமோ அந்த ஆர்டர்ல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏபிசிடி ஏ டு Z வந்து எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம அந்த இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது? MA வரைக்குமே சேம் தான். ஸோ அந்த தேர்ட் லெட்டர் தான் நீங்கள் பார்க்கணும். இதில் NSலாம் பின்னாடி வந்துடும், டியும் பின்னாடி வந்துடும். ஸோ G இருக்குது. ஸோ இப்போ G தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? மேஜிக் ஃபோர்த் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஏவும் பியும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 1 or 2 அதான் இப்போ மேனர் மேனேஜ். எண்ணுக்கு அப்புறம் ஏ வருது. எண்ணுக்கு அப்புறம் இங்கே என் சேமா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன வருது பாருங்க? என் வருது, இங்கே ஏ வருது. ஸோ இப்போ செகண்ட் தான் வரும். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டீங்கனாலே இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே இதை நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இருந்தாலும் எது வரும் அப்படின்றத நெக்ஸ்ட்டும் பார்க்கணும். ஸோ பாருங்க இங்கே என். ஸோ நெக்ஸ்ட் கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். ஓகேவா? 1. அண்ட் தென் பாருங்க இங்கே எஸ் இருக்கு, டி இருக்கு. எஸ்க்கு அப்புறம் தான் டி. ஸோ அதுக்கப்புறம் 3 வரும், அதுக்கப்புறம் 5 வரும். ஸோ 4 2 1 3 5. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இதுக்கு ஏபிசிடி தெரிஞ்சதுனாலே போதும், நம்ம இந்த ஆர்டரில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. Find the missing number in the given table. Find the missing number in the given table. Actually என்ன இருக்கு? 17 16 29 2 4 3 43 46 question mark. ஓகேவா? ஓகே. ஸோ கைஸ் இது எப்படி இருக்குது? இது ரெண்டும் சின்ன நம்பராக இருக்குது, இது பெரிய நம்பராக இருக்குது. இது ரெண்டும் சின்ன நம்பராக இருக்குது அண்ட் தென் இது பெரிய நம்பராக இருக்குது. இது ரெண்டும் ஓகே. அப்போ இங்கே சம்திங் இதோட பெரிய நம்பர் வரும் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஏதோ பண்ணியிருக்காங்க, இது வருது. ஓகேவா? ஸோ 17 2s என்ன? 17 2s 34. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க? 43. மேபி சேஞ்ச் கூட பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டும் பார்க்கலாம். 16 4s என்ன? 64. சேஞ்ச் பண்ணால் 46. அது எதை பண்ணியிருக்காங்க? 46. ஓகேவா? ஸோ இப்போ 29 3s 87. சேஞ்ச் பண்ணோம்னா 78. 78 இஸ் த ஆன்சர். அதே தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஃபீல் வரணும். ஓகே, இது பண்ணியிருப்பாங்க, இப்படி பண்ணியிருப்பாங்க, இந்த லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த லாஜிக் அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நீங்கள் கொஞ்சமாவது அதை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தான் டக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் நிறைய கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதில் கான்செப்ட் லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது தான். ஓகேவா? ஸோ இது ரெண்டு சின்னதாக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து மல்டிப்ளை தான் பண்ணி இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ 78 இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட். Okay. In the following question, mark the odd pair of numbers.
ஆக்சுவலி இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. ஒரு ஆப்ஷன்லையுமே இதுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. ஓகேவா? ஒரே லிங்க் ஒரே லாஜிக் தான் நாலுக்குமே அப்ளை ஆகியிருக்கு. பட் ஆனால் ஏதோ ஒரு ஆப்ஷனுக்கு அந்த லாஜிக் வந்து அப்ளை ஆகலை. ஓகேவா? அதுதான் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க 15 15 இது வந்து மல்டிப்ளை ஆகியிருக்கு. 15 2s are 30, 15 3s are 45, 15 3s are 45. இதை வந்து திருப்பி போட்டால் 54. ஓகேவா? ஸோ 12 பாருங்க 12 12 3s are 36, திருப்பி போட்டால் 63. ஓகே 9 3s are 27, திருப்பி போட்டால் 72. 8 3s are 24, திருப்பி போட்டால் 42. ஓகே ஸோ அப்போ இங்கே வந்து 72 இங்கே வரல, 82ன்னு வந்திருக்கு. ஸோ சி தான் வந்து ஆட் பேர். சி தான் வந்து ஆட் பேர். கைஸ் இதை பார்க்கும்போது எப்படி தெரியுது? இது எல்லாமே சின்ன நம்பராக இருக்குது. லெஃப்ட் சைடில் எல்லாமே சின்ன நம்பராக இருக்குது, ரைட் சைடில் எல்லாமே பெரிய நம்பர் இருக்குது. கண்டிப்பாக அது வந்து மல்டிப்ளை பண்ணாதான் அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போக முடியும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி சீக்வன்ஸில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ சேம் அதே நம்பரை அப்படியே வந்து அவங்க திருப்பி போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ சி இஸ் த ஆட் பேர். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் Arpan, Lohit, Vinayak, Kripal and Ashraf are watching a movie. ஓகே மூவி பார்க்குறோம் அப்படின்னா எப்படி கைஸ் இருக்கும்? இதுதான் தேட்டர் அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம்? இப்படியே உட்காந்துருப்போம் இல்லையா சேரில். ஸோ இப்படி உட்காந்துருப்போம் அப்படின்னும் போது நமக்கு லெஃப்ட் எது? இதான் நமக்கு லெஃப்ட்டு, இதான் நமக்கு ரைட்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு சென்டென்ஸ் படித்தோடனே அங்கே என்ன லாஜிக் இருக்குன்றதை நீங்கள் ஃபைண்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஆல் ஆர் சிட்டிங் இன் அ லைன் ஃபேஸிங் த ஸ்க்ரீன். எல்லாருமே ஸ்ட்ரெயிட். அஃப்கோர்ஸ் தேட்டர் இங்கே இருக்குன்னா எல்லாருமே அதை பார்த்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த டைரக்ஷன்லேயே ஃபேஸ் பண்ணியிருக்க முடியும் இல்லை இல்லையா? ஸோ அப்போ இந்த டைரக்ஷன் அப்படின்னும் போது தேட்டர் இப்படி இருக்குது. அப்படி நீங்கள் எந்த டைரக்ஷனில் தேட்டர் இருந்தாலும் இந்த பக்கம் தேட்டர் சி ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எந்த டைரக்ஷனில் நீங்கள் எந்த டைரக்ஷனில் தேட்டர் இருந்திருந்தாலும் நம்ம உட்காரும் போது எப்படி இருக்கும்? நம்ம அதை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருப்போம். ஸோ அப்படின்னும் போது இப்படி தான் நம்ம லெஃப்ட் நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இதுதான் லெஃப்டாக இருக்கும், இதுதான் ரைட்டாக இருக்கும். ஓகேவா? நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். நார்த்தாக இருந்தாலும் அதே தான், ஈஸ்டாக இருந்தாலும் அதே தான், சவுத்தாக இருந்தாலும் அதே தான். ஓகேவா? வெஸ்டாக இருந்தாலும் அதே தான். ஓகேவா? ஸோ ஸ்க்ரீன் அங்கே இருக்குது அப்படின்னா அந்த டைரக்ஷன் இருக்குன்னா இப்படி தான் நம்ம வந்து உட்கார மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்க, கிருபால் இஸ் டு த இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் அஷ்ரஃப், விநாயக் இஸ் டு த இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் அர்பன், லோகித் இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் அர்பன். அர்பன் வந்து 2 times வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் கிருபால் இஸ் சிட்டிங் அட் தி ஒன் ஆஃப் த கார்னர். ஓகே கிருபால் இஸ் சிட்டிங் அட் தி ஒன் ஆஃப் த கார்னர். அவன் அப்படின்னா இந்த கார்னர்ல இருப்பான், அப்படி இல்லைன்னா இந்த கார்னர்ல இருப்பான். இவனுக்கு அப்புறம் தான் 1 2 3 4 5 டோட்டலி 5வா? இவனே ஒருத்தன் ஆயிட்டான். 1 3 4 5 1 2 3 4 5. either this side or sorry guys, வெளியே போயிடுது. either this side or this side. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, கிருபால் இஸ் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் அர்ஷப். அர்ஷப்க்கு லெஃப்ட்ல. இப்போ அர்ஷப் இங்க இருக்கான் அப்படின்னா அர்ஷப் இவன் பக்கத்துல தான் வர முடியும். ஓகேவா? ஸோ அர்ஷப் லெஃப்ட்லனா எல்லாருமே இந்த டைரக்ஷன்ல தான் ஃபேஸ் தேட்டர் படம் பார்ப்போம் இல்லையா? ஸோ இப்போ இங்கேனாலும் இவனுக்கு சாரி அர்ஷப்க்கு இம்மிடியட் லெஃப்ட்னா இவனுக்கு இதுதான் இம்மிடியட் லெஃப்ட், இது ரைட்டு. ஸோ இப்படி பார்க்கும்போது அர்ஷப்க்கு இது ரைட் ஆகிடும். ஸோ இந்த டைரக்ஷனே இது வராது, ஆக்சுவலி இதுதான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து வராது. அர்ஷப்க்கு லெஃப்டில் வந்துட்டு யார் இருக்கிறா? கிருபால் இருக்கிறான். அப்போ இந்த ஆர்டர் தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் விநாயக் இஸ் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் அர்பன். இது வந்து அஷ்ரஃப். அர்பன் யார்? அர்பன் எங்கே இருக்கான்னு தெரியல. லோகித் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் அர்பன். ஓகே விநாயக் இஸ் டு த இம்மிடியட் லெஃப்ட் ஆஃப் அர்பன். அதே மாதிரி விநாயக்கு அர்பனுக்கு இம்மிடியட் லெஃப்ட் வந்து விநாயக் இருக்கான்.
ஒன்று அர்ப்பன் இங்கே வரணும், அர்ப்பன் இங்கே வந்தால் விநாயக் இங்கே வருவோம், ஆர் அதர்வைஸ் அர்ப்பன் இங்கே வந்தால் விநாயக் இங்கே வருவோம். ஓகேவா, இது ரெண்டு தான் பாசிபிலிட்டிஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் லோஹித் இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் அர்ப்பன். அர்ப்பனுக்கு லெஃப்ட்ல செகண்ட்ல லோஹித் இருக்கான் அப்படின்னா அப்போ இதுதான் வரும். அர்ப்பனுக்கு லெஃப்ட்ல செகண்ட்ல லோஹித் அப்படின்னா இங்கே தான் விநாயக் வருவோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் யார் வருவா? கிருப்பால், நெக்ஸ்ட் அஷ்ரஃப், நெக்ஸ்ட் லோஹித், தென் விநாயக் அண்ட் தென் அர்ப்பன். ஓகேவா, கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஹூ இஸ் சிட்டிங் டு இமீடியட் ரைட் ஆஃப் அஷ்ரஃப்? அஷ்ரஃப்க்கு இமீடியட் ரைட் யாருன்னா லோஹித். ஓகேவா, ஸோ லோஹித் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா கைஸ், ஸோ இன்றைக்கி ரீசனிங்கில் செட் ஆஃப் கொஷின் பார்த்தாச்சு. நாளைக்கு இங்கிலீஷ் ஆப்டி இப்படி வந்து எல்லா டாப்பிக்லையுமே உங்களுக்கு இந்த மாதிரி செட்ஸ் வரும். ஓகேவா, ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், பேசிக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுங்கள், நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸாமில் வந்துட்டு குயிக்காக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, ஓகே, ஸோ தட்ஸ் இட் திஸ் செஷன் கைஸ். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம்.